இடிமுழக்கம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளின் செய்திகளோடு நாங்கள் இணைந்து கொள்ளலாம். இன்று 13ஆம் நாள் ஜூலை மாதம் 2026 திங்கட்கிழமை. இன்றைய நாளின் செய்திகள் பற்பல செய்திகள் இருக்கின்றன. இருந்தாலும் நாங்கள் ஒரு முக்கியமான செய்திகளை இங்கே இணைத்து கொள்ளலாம். நீர்கொழும்பு சிறையிலே பெருமளவான தடிகளும் ஆயுதங்களும், அதாவது கூர்மையான ஆயுதங்களும் சிறையிலே மீட்கப்பட்டிருப்பதாக இருக்கின்ற செய்தியை பார்க்கின்றோம். சமையல் அறையே ஆயுத கிடங்காகியது. தேங்காய்களையும் வீசி கைதிகள் தாக்கியதாக அந்த செய்தியை பார்த்தால், நீர்கொழும்பு சிறைச்சாலையில் கைதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே இடம்பெற்ற பயங்கர மோதலை தொடர்ந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மேற்கொண்ட விசேட தேடுதல் நடவடிக்கையில் பெருமளவான கூரிய ஆயுதங்கள் மற்றும் இரும்பு கம்பிகள் மீட்கப்பட்டிருக்கின்றது. இந்த தேடுதல் நடவடிக்கையின் போது கூர்மையான ஆயுதங்கள் மற்றும் இரும்பு கம்பிகள் தவிர 1000க்கும் மேற்பட்ட தடிகளும் கம்புகளும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்ட விசாரணைகளில் கலவரத்தின் போது கைதிகள் சிறைச்சாலையின் சமையல் அறைக்குள் அத்துமீறி நுழைந்து அங்குள்ள கூர்மையான ஆயுதங்களை கையாண்டுள்ளமையும் தெரிய வந்திருக்கின்றது. அத்துடன் சமையல் அறையில் இருந்த தேங்காய்களை அதிகாரிகள் மீது வீசி தாக்குதல் நடத்தியுள்ளமையும் விசாரணைகளின் மூலம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. இந்த கொடூர மோதல் சம்பவத்தில் சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 21 கைதிகள் என சிறைச்சாலை அதிகாரிகள் 8 பேர் மற்றும் 21 கைதிகள் என மொத்தம் 29 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தை தொடர்ந்து நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த கைதிகள் பாதுகாப்பு காரணங்களுக்காக நாட்டின் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக மாற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை குற்ற புலனாய்வு திணைக்களத்தினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார்கள். உண்மையிலே இதன் தாக்கம் எப்படி இருக்கிறது என்றால், இதன் தாக்கமாக அடுத்த கட்டமாக இதன் எதிரொலியாக கைதிகளின் வழக்கு இனி வீடியோ மூலமே நடைபெற இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலை தொடர்ந்து பல்வேறு சிறைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகளின் நீதிமன்ற நடவடிக்கைகளை காணொளி காட்சி தொழில்நுட்பத்தின் ஊடாக முன்னெடுக்க சிறைச்சாலை திணைக்களம் தீர்மானித்திருக்கிறது. இந்த புதிய நடைமுறை இன்று திங்கட்கிழமை முதல் அமுலுக்கு வருகிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஆணையாளரும் ஊடக பேச்சாளருமான ஏசி கயநாயக்க ஊடகங்களிடம் இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே அண்மையில் ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அங்கு தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகளில் ஒரு குழுவினர் நாட்டின் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு பாதுகாப்பு காரணங்களுக்காக மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறு மாற்றப்பட்ட கைதிகளை அவர்களது வழக்கு விசாரணைகளுக்காக மீண்டும் அந்தந்த நீதிமன்றங்களுக்கு அழைத்து செல்வதில் பெரும் சவால்கள் நிலவுகின்றன என்று திணைக்களம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதனை தவிர்க்கும் நோக்கிலும் நீதிமன்ற நடவடிக்கைகளை தடையின்றி தொடரும் பொருட்டும் காணொளி காட்சி தொழில்நுட்பத்தின் மூலம் கைதிகளை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நவீன முறையானது கைதிகளை பாதுகாப்பாக இடமாற்றம் செய்வதில் ஏற்படும் சிரமங்களையும் பாதுகாப்பு கவலைகளையும் குறைப்பதற்கு உதவும் என்று திணைக்களம் நம்புவதாகவே சொல்லப்பட்டிருக்கின்றது. இது எவ்வாறு இருக்க, நீர்கொழும்பு சிறை வன்முறையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தொடர்பிலே காவல்துறையினரின் ஒரு விசேட அறிவிப்பும் ஒன்று வெளியாகி இருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் மீதான தாக்குதல் சம்பவங்களுடன் தொடர்புடைய அனைத்து சந்தேக நபர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் இது தொடர்பான விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளதாகவும் அனைத்து தரப்பினரிடமிருந்தும் சாட்சியங்களை பதிவு செய்து வருவதாகவும் சொல்லியிருக்கிறது. போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் தொடர்பில் கைதிகளின் இரு குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட இந்த மோதலில் சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். துரதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்திலே 29 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் தலைகளில் கொடூரமாக தாக்கப்பட்டமை விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. மோதலுக்கு பின்னர் சிறைச்சாலையில் நிலவும் நெரிசலை குறைக்கும் நோக்கில் கைதிகள் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை அங்கிருந்து பெரும்பாலானோர்
மாற்றப்பட்டுள்ள நிலையில் எஞ்சி இருக்கும் 600 கைதிகளும் விரைவில் இடமாற்றம் செய்யப்பட இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். உயிரிழந்த கைதிகளின் சடலங்கள் அனைத்தும் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு விட்டதாகவும் உயிரிழந்த 8 சிறைச்சாலை அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு ஆரம்ப கட்ட நட்டு ஈடாக தலா 5 லட்சம் ரூபாய்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிகமாக தலா 20 லட்சம் ரூபாவுக்கும் அதிகமான நட்டுஈடு வழங்குவது குறித்து திணைக்களம் கவனம் செலுத்தி வருகிறது என்றும் சிறைச்சாலை ஆணையாளர் ஏசி கயநாயக்க இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். இதேவேளை இந்த மோதல் சம்பவம் மற்றும் சிறைச்சாலைகளில் நிலவும் கடும் நெரிசல் காரணமாக ஏற்படும் மனித உரிமை மீறல் குறித்து முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் பேராசிரியர் பிரதீபா மகாநாமகேவா தனது ஆழ்ந்த கவலையை வெளியிட்டுள்ளமையும் இதிலே இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதலின் பின்னர் அதாவது நீதி அமைச்சர் அவர்களை பதவி விலக வேண்டும் என்று பலத்த குரல்கள் எழுந்து வந்திருக்கிறது. அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும், பதவி விலக வேண்டும் என்று. அதற்காக நீதி அமைச்சர் ஏற்கனவே அறிவித்து விட்டார். அப்படி பதவி விலகப் போவதில்லை, அரசாங்கத்தின் முடிவுதான் முடிவு என்று அவர் சொல்லிவிட்டிருக்கின்றார். ஆனால் நீதி அமைச்சர் கரிசனாணியக்காரவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கொண்டு வர திட்டமிட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணையால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று சீலரத்ன தேரர் தெரிவித்திருக்கின்றார். ஜனசெத பெரமுன கட்சியின் தலைவர் தான் பாத்ரமுல சீலதேரர் தான் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். கொழும்பிலே நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றிலே அவர் இந்த விடயத்தை சொல்லியிருக்கிறார். இது குறித்து அவர் நாடாளுமன்றத்தில் அரசுக்கு 160 உறுப்பினர்கள் பலம் உள்ளது, ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் தற்போதைய சூழலில் ஒரே கொள்கையுடையவர்களாக செயற்படுவதால் இது நம்பிக்கையில்லா பிரேரணை. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை அரசு மிக எளிதாக தோற்கடித்து விடும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார். இதை நீதி அமைச்சரும் அவர் ஏற்கனவே அறிவித்து விட்டார். முடிந்தால் நீங்கள் இந்த பிரேரணையை நிறைவேற்றுங்கள், இது வெற்றி கொள்ளப்படாது என்று அவர் ஏற்கனவே அறிவித்து விட்டிருக்கின்றார். ஏனென்றால் ஆளும் கட்சி பலமாக இருப்பதால் உண்மையில் அந்த பிரேரணையை நிறைவேற்றுவது என்பது ஒரு சாத்தியமில்லாத விடயம்தான். இவ்வாறான பிரேரணைகளை கொண்டு வருவதில் அர்த்தமில்லை என்று சீலரத்ன தேரர் தெரிவித்திருக்கின்றார். நீதித்துறையை போன்ற பொறுப்பு வாய்ந்த பதவிகளை சரியாக கையாளுவதற்கு பக்குவமும் முதிர்ச்சியும் அவசியம் என்று சொல்லியிருக்கிறார். அமைச்சர் இன்னும் சிறுபிள்ளைத்தனமாகவே செயற்படுகிறார் என்றும் சீலரத்ன தேரர் தெரிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்திற்குள் மன்னிப்பு கூறுவது மட்டுமே தீர்வாகாது. நீதி அமைச்சின் பொறுப்பு என்பது கண்ணீர் சிந்துவது அல்லது நாடகம் ஆடுவது அல்ல, மாறாக சிறைச்சாலைகளில் நிலவும் பிரச்சனைகளுக்கு நடைமுறை சாத்தியமான மருத்துவ புனர்வாழ்வு மற்றும் நிர்வாக தீர்வுகளை காண்பதே ஆகும் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். நாட்டின் ஒட்டுமொத்த சிறைச்சாலை துறையும் இன்று சீர்குலைந்துள்ளமை அரசின் நிர்வாக பலவீனத்தை காட்டுகிறது என்று அவர் அரசின் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார். கௌரவமான அரசியல் பின்னணி கொண்ட ஒருவரின் மகனாக இருந்தும் அமைச்சர் செயற்படும் விதம் நீதி அமைச்சுக்கே அவப்பெயரை தேடித் தருகிறது என்று சீலரத்ன தேரர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். மேலும் செய்தியை பார்த்தால் கிழக்கிலே தலைவர் சம்பந்தன் அவர்களுக்கு அமரத்துவம் அடைந்த தலைவர் சம்பந்தன் அவர்களுக்கு சிலை அமைப்பதற்கான ஒரு நடவடிக்கை இடம்பெற்றிருக்கிறது. அதற்கான ஒரு எதிர்ப்பும் கிளம்பி இருக்கிறது. அங்கே இந்த செய்தியை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கின்றேன். அதாவது இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த முன்னாள் தலைவர் இரா சம்பந்தன் 2 கொள்கையை கொண்டு செயற்பட்ட ஒரு மனிதன். அவருக்கு நினைவு தூவி அமைப்பதாக இருந்தால் அவர்களது சொந்த இடத்தில் அமைக்க வேண்டும், பொது இடத்தில் அமைக்கக்கூடாது எனவும், கிழக்கு மண்ணின் சிலை அமைப்பதற்கான அங்கீகாரம் கிடைக்காது எனவும் வலியுறுத்தப்பட்டிருப்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈழத்தமிழ் முன்னணி கட்சியின் தலைவர் ஜெயா சரவணன் இதனை இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அவர் இது தொடர்பிலே அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருக்கின்றார். மட்டக்களப்பு கிரானில் நடந்த 6 மாதத்திற்கு முன்னர் கட்சி காரியாலயம் திறந்து செயல்பட்டு கொண்ட நிலையில் நான் வெளிநாடு சென்ற நிலையில் எனக்கு தொடர்ச்சியாக உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் சுமார் 6 மாத காலம் கட்சி வேலைகள் தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது என்று அவர் சொல்லியிருக்கிறார். இருந்தபோதும் எங்களின் நிகழ்ச்சி நிரலில் இந்த தமிழரசு கட்சியை கிழக்கு மண்ணிலிருந்து விரட்டி அடிப்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. சிலருக்கு இது ஏளனமாக இருக்கும், இது கண்டிப்பாக நடந்தே தீரும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கடந்த சில வாரங்களாக சிறைச்சாலைகளில் நடைபெற்று வரும் பல சட்டவிரோத செயற்பாடுகள், அதற்கான காரணங்களையும் மிக விரைவில் இந்த அரசாங்கம் கண்டறிய வேண்டும் என்பதுடன் அந்த குற்றத்தை செய்த குற்றவாளிகளுக்கான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அரசாங்கத்தை வலியுறுத்துகிறோம் என்று அவர் தனது அறிக்கையிலே தெரிவித்திருக்கின்றார்.
அதே நேரத்திலே இப்படியான குற்ற செயல்கள் இனிவரும் காலங்களில் நடக்காது இருப்பதற்கான ஒரு நடவடிக்கையை அரசு விரைந்து எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். அதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த முன்னாள் தலைவர் இரா சம்பந்தனுக்கு ஒரு சிலை அமைப்பதற்கான முயற்சி எடுத்து வருகிறது என்பதை அறிந்திருக்கின்றேன். எனவே அந்த நினைவு தூவி அமைப்பது அவர்களது சொந்த இடங்களில் அமைக்க வேண்டும், பொது இடத்தில் அமைக்கக்கூடாது. இரண்டு கொள்கை கொண்டு செயற்பட்ட ஒரு மனிதனுக்கு கிழக்கு மண்ணில் சிலை அமைப்பதற்கான அங்கீகாரம் கிடைக்காத அவ்வாறு பொது இடத்தில் அமைக்கும் பட்சத்தில் நாங்கள் எமது அமைப்பு சார்பாக கடும் கண்டனம் தெரிவிப்பதுடன் அதனை அகற்றுவதற்கான முழு முயற்சியையும் மேற்கொள்வோம் என்றும், அதேவேளை இது வன்முறை, மிரட்டல், அச்சுறுத்தல் என சொல்வதற்கு முன்னரே இதனை நாங்கள் அறிவிக்கிறோம். இருந்தபோதும் அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சிலையை அமைக்க முயன்றால் அதனையும் அகற்றப்படும் என உறுதியாக கூறிக்கொள்கிறேன் என்று அவர் தனது அறிக்கையிலே தெரிவித்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதேவேளை காயமடைந்த சிறை அதிகாரி தனது அனுபவத்தை பகிர்ந்திருக்கின்றார். நீர்கொழும்பு சிறைச்சாலையிலே அந்த நடந்த சம்பவத்தை, கைதிகள் இவ்வாறு நடந்து கொள்வதை நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை என்றும் காயமடைந்த சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். 5ஆம் தேதி நிலைமை அமைதியாக இருந்தது. ஆனால் அதற்கு அடுத்த நாள் காலையில், அதாவது 6ஆம் தேதி திங்கட்கிழமை நீதிமன்ற நடவடிக்கைகள் இருந்த ஒரு நாளாகும். அதே போல் அன்று கைதிகளை பார்ப்பதற்கு வீடுகளில் இருந்து உறவினர்கள் வரும் நாளாகும். அதற்கு நாம் தயாராகவே இருந்தோம். அந்த நேரத்தில் கைதிகள் மருந்தகத்தை உடைத்து மனநல நோயாளிகளுக்கு வழங்கப்படும் அதிக வீரியம் கொண்ட மாத்திரைகளை உட்கொண்டிருந்தனர். இதுதான் அங்கு நடந்த மிக பயங்கரமான சம்பவம் என்றும் அவர் சொல்லியிருக்கின்றார். இது உணவருந்துவதற்கு முன்பே நடந்தது. எனக்கு நேரம் அவ்வளவாக நினைவில்லை. அன்று எப்படியும் கடமையில் ஈடுபட்டிருந்த ஒரு சில அதிகாரிகள் மட்டும்தான். அந்த நேரத்தில் பல அதிகாரிகளுக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டிருந்தது. டெங்கு மற்றும் ஏனைய வைரஸ் காய்ச்சல் காரணமாக ஒரு நாளைக்கு 10 பேர் வரை பணிக்கு வரவில்லை. இதன் காரணமாக வெலிக்கடை சிறைச்சாலையில் இருந்தும் சில அதிகாரிகள் நீர்கொழும்புக்கு வரவழைக்கப்பட்டிருந்தனர். கைதிகளிலும் பெரும்பாலானோருக்கு டெங்கு தொற்று இருந்தது. டெங்கு அல்லாத உடம்பு வலி போன்ற அறிகுறிகளுடன் கூடிய வைரஸ் காய்ச்சல் நிலைமை போன்ற ஒன்று எல்லோருக்குமே இருந்தது. இதன் காரணமாக நாம் பெனடோல் கூட கொடுத்தோம். கடந்த நாட்களில் டெங்கு காரணமாக 3 கைதிகளுக்கு மேல் உயிரிழந்தும் இருந்தனர். நிலைமை ஓரளவு கட்டுப்பாட்டில் இருந்ததால் 3-4 அதிகாரிகள் காலையில் உணவு கொடுப்பதற்காக சென்றிருந்தனர். முதலில் சென்றவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது அவர்களை காப்பாற்றுவதற்காக மேலும் சில அதிகாரிகள் சென்றார்கள். அவர்கள் அனைவரும் பெட்டன் தடிகளுடனேயே சென்றனர். அங்கு அதிகாரிகளின் பெட்டன் தடிகளை பறித்து அந்த அதிகாரிகளுக்கு அடிக்கும் ஒரு நிலைமைதான் காணப்பட்டிருக்கிறது. சிறை கூடங்களில் மூடியுள்ள 2 பாதுகாப்பு ஜன்னல்கள் உள்ளன. அதில் ஒரு பாதுகாப்பு ஜன்னல் பகுதியில் இருந்த அதிகாரிக்கு அடித்தது தான். அந்த ஜன்னலில் இருந்த T56 துப்பாக்கியை பறித்திருக்கின்றார்கள். 3வது குழுவில் தான் நான் உள்ளே செல்கிறேன். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் பிரதான ஜெயிலர் அவர்களுடன் தான் நான் செல்கிறேன். அந்த நேரத்திலே சக அதிகாரிகளை தாக்கி கைதிகள் அவர்களை பிணை கைதிகளாக வைத்திருந்திருக்கிறார்கள். சிறைச்சாலைக்குள் கைதிகள் இருந்த உடற்பயிற்சி பிரிவின் உபகரணங்களில் இருந்த இரும்பு தடிகளை உடைத்து அவற்றையும் எடுத்துக்கொண்டு அதிகாரிகளை தாக்கியிருந்தனர். உள்ளே சென்றவுடன் வழக்கத்திற்கு மாறான ஒரு நடத்தை முறையைத்தான் நான் கண்டோம். கைதிகள் இப்படி நடந்து கொள்வதை நான் கனவிலும் பார்த்ததில்லை. அவர்கள் பேய்களைப் போல் நடந்து கொண்டார்கள். என்னையும் என்னுடன் சென்ற மற்ற அதிகாரிகளையும் சுமார் 300 கைதிகள் வரை ஒரே நேரத்தில் சூழ்ந்து கொண்டனர். அவர்கள் முதலில் எங்கள் மீது கற்களை எறிந்தனர். முதலில் சென்ற சிலரை காப்பாற்றவே 2வது குழு சென்றது. அந்த 2வது குழுவை காப்பாற்றத்தான் நாம் சென்றோம். சென்ற பிறகுதான் கண்டோம் இது இலகுவாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்ல என்று. அங்கு நின்றவர்கள் தாக்கிய பிறகு நான் கீழே விழுந்தேன். சார், நீங்கள் வராதீர்கள், போய்விடுங்கள், இவர்கள் பைத்தியக்காரர்களைப் போல் இருக்கிறார்கள். சிறைச்சாலை அதிகாரிகளுடன் மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு குழுவினர் இவ்வாறு கத்தினர். இவர்களை கட்டுப்படுத்த முடியாது, நீங்கள் சீக்கிரம் இங்கிருந்து போய்விடுங்கள் என்ற விடயத்தை தான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் எங்களை சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள். செருக்கு அடிக்க வேண்டாம் என்று கூறி பழைய கைதிகள் 4 பேர் என்னை சூழ்ந்து கொண்டனர்.
எங்களை பாதுகாக்க வந்த கைதிகளையும் ஆக்ரோஷமாக நடந்து கொண்ட கைதிகள் தாக்கினார்கள். அதற்கிடையில் ஒரு பெட்டன் தடி அடி எனது தலையில் விழுந்தது. அதே நேரம் யாரோ ஒருவர் எனது கழுத்தில் காலையோ அல்லது பெட்டன் தடியையோ வைத்து அமுக்கினார். அப்படியே என்னை தரையோடு இழுத்து சென்று எங்கோ வீசினார்கள். எனக்கு அவ்வளவுதான் நினைவிருந்தது. அடுத்ததாக எனது தலை சுவரில் மோதுவது எனக்கு நினைவிருக்கிறது. அதன் பிறகு யாரோ எனது மூக்கின் அருகில் விரலை வைத்து நான் மூச்சு விடுகின்றேனோ என்று பார்ப்பது போல நான் உணர்ந்தேன். அங்கிருந்து உயிருடன் வெளியே செல்ல முடியும் என்று எனக்கு அந்த நேரத்தில் தோன்றவில்லை. பழைய கைதிகள் ஓடுங்கள் ஓடுங்கள் என்று கத்தினார்கள். அவர்கள்தான் இரும்பு நுழைவாயிலை திறந்து வெளியே போக உதவினார்கள். நமது கைகளில் இருந்த தொலைபேசிகளை கைதிகள் பறித்து கொண்டார்கள். எனது கழுத்தில் இருந்த சங்கிலி கூட மிஞ்சவில்லை என்று அந்த அதிகாரி தெரிவித்திருக்கின்றார். அவர் இன்றும் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகிறார். அங்கு உண்மையில் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை நிலவியது என்ற கதையைத்தான், அந்த அனுபவத்தை தான் அவர் உண்மையிலே பகிர்ந்திருக்கின்றார். சென்னை விமான நிலையத்திலே அதிரடியாக யாழ் தம்பதியினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சென்னையில் முறையான குடியுரிமை ஆவணங்களின்றி போலி ஆவணங்களை பயன்படுத்தி வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டமைக்காக இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த குணேஸ்வரன் வயது 69 மற்றும் அவரது மனைவி ஆகியோர் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை தியாகராஜா நகர் பகுதியில் இவர்கள் வசித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் குறித்த இருவரும் இந்திய குடியுரிமை சான்றிதழ் இன்றி போலியான முகவரி ஆதாரங்களை காட்டி வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர்களை சேர்த்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக அண்மையில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது இவர்கள் வாக்களித்ததை கண்டுபிடித்த அதிகாரிகள் இது தொடர்பாக விசாரணைகளையும் மேற்கொண்டிருக்கிறார்கள். விசாரணையின் முடிவில் குறித்த இருவரும் முறையான ஆவணங்களின்றி வாக்காளர் அடையாள அட்டையை பெற்று தேர்தலிலும் வாக்களித்தமை உறுதியாகி இருக்கின்றது. இந்த நிலையில் குறித்த இருவரும் இலங்கை செல்வதற்காக சென்னை விமான நிலையம் சென்ற நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நல்லது அன்பு சொந்தங்களே, பற்பல செய்திகளை இன்றைய எளிய முழக்கத்தின் யூடியூப் சேனலூடாக உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். தொடர்ந்தும் இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை நல்குங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பகிர்ந்து கொள்ளுங்கள். நல்லது அன்பு சொந்தங்களே, தொடர்ந்தும் உங்கள் ஆதரவை வழங்குங்கள். அனைவருக்கும் நன்றி. அன்புடன் விடைபெறும் சக்திவேல்.